நெகேமியா தனக்கு மரங்கள் தேவை என்று கேட்கும் பொழுது, முதலாவது தேவாலயத்துக்கு, இரண்டாவது நகர அலங்கத்துக்கு, மூன்றாவது தான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கு என்று அந்த முக்கியத்துவத்தின் வரிசையை நாம் பார்க்கின்றோம். முதலாவது முக்கியத்துவம் தேவனுக்கு, இரண்டாவது முக்கியத்துவம் மற்ற ஜனங்களுக்கு, தேசத்துக்கு, மூன்றாவது முக்கியத்துவம் தனக்கு. இந்த முக்கியத்துவத்தின் வரிசை நாம் பின்பற்றுகிறோமா? முதலாவது தேவன், அடுத்து இரண்டாவது மற்றவர்களுக்காக, மூன்றாவது என்னுடைய சொந்த ஆசீர்வாதத்திற்காக என்று நம்முடைய முக்கியத்துவத்தின் வரிசை இருக்கிறதா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நெகேமியா 2:8 பின்பகுதி, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா ஒரு ஜப வீரர் மாத்திரமல்ல, அவர் செயல் வீரராகவும் தான் செயல்போகின்ற செயல்பாடுகளை திட்டமிட்டு ராஜாவிடத்திலே சொன்னதை அவர் தான் செய்தேன் என்று இந்த இடத்திலே சொல்லாமல், தான் செய்த எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ஆளுகை அங்கே இருந்தபடியினாலே, அந்த ஆளுகை ராஜாவினுடைய இருதயத்தை அசைத்தபடினாலே, தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி எல்லா கனத்தையும் மகிமையையும் தேவனுக்கே செலுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். நாமும் கூட நமக்கு கொடுக்கப்படுகிற ஒருவேளை 5 தாலந்தோ 2 தாலந்தோ 1 தாலந்தோ திறமைகளை வைத்து ஒரு வேளை ஆண்டவருக்காக பெரிய ஊழியங்களை செய்யலாம், சாதாரண ஊழியங்களை செய்யலாம். சாதாரண ஒரு விசுவாசியாக கூட தேவனுக்கென்று நாம் எதையாகிலும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எதை செய்யும் பொழுதும் இது என்னால் ஆனதல்ல, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று சொல்லி தேவனுக்கே எப்பொழுதும் நாம் மகிமையை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய மகிமையை நாம் ஒருவரும் தொட முடியாது. எனவே இவ்விதமாக நெகேமியா எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை பார்க்கின்றோம்.